ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2ஆக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மொச்சையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு பச்சை மொச்சை சேர்க்குறேன். பச்சை மொச்சை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. காஞ்ச மொச்சை சேர்க்குறதா இருந்தால் 8 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சுட்டு காயெல்லாம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய் வேகிறதுக்குள்ளார அது குலையாமல் இருக்கும். இதோட நம்ம கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல ஆயிலில் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயும் ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொடியில் அதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பொடியுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக இது கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நீங்கள் பொடியை நறுக்கி வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போயிட்டு நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது நம்ம அந்த சக்கை இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளியோடைய பச்சை வாசனை போகணும், அதே சமயம் காயும் ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயாவது வேகணும். அதனால் ஒரு மூடி போட்டு மீடியமான தீயிலேயே வேக விட்டுடலாம். அதுக்குள்ளார ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா புளியோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காயும் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்பு நமக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு லேசாக கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு மேலே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி குழம்போட திக்னஸும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது கலந்துட்டோம்னா சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி. இது நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.